இன்னைக்கு நம்ம while loop வச்சு எப்படி டேபிள் ஜெனரேட் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் I equal to 1 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஐல வந்து 1 ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ while கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். while I less than or equal to 10. இப்போ ஐக்குள்ள 1 to 10 வரையும் நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கு. இதுவே வெறும் I less than 10 மட்டும் கொடுத்தா 1 to 9 வரையும் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம என்ன less than or equal to 10 கொடுக்கறதுனால 1 to 10 வரையும் நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். கண்டிஷனுக்கு கோலன். அடுத்தது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆஃப் ஃபோர்த் டேபிள் நம்ம இன்னைக்கு ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ டபுள் காட்குள்ள 4 into க்ளோஸ் பண்ணிக்கலாம் கமா I ஐக்குள்ள 1 to 10 வரையும் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதனால இங்க டைரக்டா நம்ம I ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் பண்ணியிருப்போம். கமா டபுள் காட்குள்ள ஈக்குவல் டு சிம்பிள் க்ளோஸ் பண்ணி கமா இப்போ நம்ம ஃபோர்த் டேபிள் ஜென்ரேட் பண்ணனால 4 into I. இப்போ 4 into 1 4 into 2னு ஐக்குள்ள 1 to 10 வரை ஸ்டோர் ஆகிறதுனால இது நம்மளுக்கு லைனா நம்பர்ஸ்லாம் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால 4 into I டைரக்டா கொடுத்துருக்கேன். இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு லைன் பை லைனா டேபிள்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு I equal to I plus 1. அப்பதான் நம்மளுக்கு லைனா 4 into 1 4 into 2 நம்மளுக்கு லைன் பை லைனா நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு லைன் பை லைனா 4 into 1s are 4 4 2s are 8 4 3s are 12 4 into 10 வரையும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே நம்மளுக்கு இங்க 5th டேபிள் வேணும் அப்படின்னா 4க்கு பதிலா 5 மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே 6th 7th எந்த டேபிள் வேணுமோ அந்த டேபிள் தகுந்த மாதிரி நம்ம நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். இப்போ நம்ம இதையும் பிரிண்ட் பண்ணலாம். 5 into 1s are 5 1ல இருந்து நம்மளுக்கு 10 வரையும் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம while loop வச்சு டேபிள் ஜெனரேட் பண்றது.